அனைவருக்கும் மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். குறிப்பாக நமது சிறப்பு விருந்தினராக இன்றைக்கு உரை நிகழ்த்தப் போகின்றவர் நமது முகிலை ராஜபாண்டியன் அவர்களை குவியம் அமைப்புக்கு முதல் முறையாக வருக வருக என்று வணக்கத்துடன் வரவேற்கின்றோம். நமது முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் குரலுக்கு மூவா அவர்களைப் போல அவர் ஒரு தெளிவுரை எழுதியிருக்கிறார் என்ற நினைவு முதலில் வருகின்றது. முகிலன் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் நிறைய நண்பர்களுக்கெல்லாம் தெரிந்த தமிழ் அறிஞர். அவர் முகிலன் குடியிருப்பு என்ற ஊரில் கன்னியாகுமரியில் பிறந்தவர். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் மற்றும் இதழியல் பட்டங்கள் பெற்றவர். சென்னை மாநில கல்லூரியில் அஹ், ஆராய்ச்சிகள் புரிந்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். தமிழ் ஆசிரியராக பள்ளியில் பணிந்திருக்கின்றார். பிறகு கலைக்கல்லூரியில் அஹ், தமிழ் விரிவுரையாளர், முதுநிலை விரிவுரையாகவும் இருந்து தமிழை ஆராய்ச்சி செய்து நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளார். அவருடைய புத்தகங்கள் நருந்தொகை, அலைகளின் காலம், ஆண்டாள், இரணியன், கண்ணகி, காரைக்கால் அபையர், சிவபுராணம், சுந்தரர், குறிப்பாக இப்பொழுது சொன்னதை போல திருக்குறள், தெளிவுரை, நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருந்ததை போல கம்பராமாயணம் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகள், முழு கம்பராமாயணத்தை அப்படியே சுருக்கி ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தொடர் பேச்சு நிகழ்த்தி நிச்சயமாக ஒரு சாதனை புரிந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கம்பதாசன் விழா, மணிமேகலை, பெரிய புராணம் போன்ற பல நூல்களை அவர் அப்படியே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் நமது குவிகம் அவையில் இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழ் சங்க இலக்கியங்கள் பற்றி, அதை பற்றி நாம் சிந்திப்போம் என்று சொல்லி அதை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றார். அதை தெரிந்து கொள்வோம். இது ஒரு முன்னோட்டமாகத்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. ஏன்னா சங்க இலக்கியம் ஒரு கடல். அந்த கடலில் சில துளிகளை அவர் அள்ளி வீசும்போது அது நமது மேல் விழுந்தால் நாம் மிகவும் பெருமை பெற்றவராக ஆவோம். மிகிலே ராஜபாண்டியன் சார், துவங்குங்கள் சார் உங்களுடைய உரையை. குவிகம் இலக்கிய அமைப்பின் பொறுப்பாளர் உயர் திரு சுந்தர்ராஜன் அவர்களே, அமைப்புக்கு தோள் கொடுக்கும் அறிஞர் பெருமக்களே, இந்த சங்க இலக்கியத்தை சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கான தொடக்க புள்ளியை இட்ட டாக்டர் தென்காசி கணேசன் அவர்களே, தொடர்ந்து அதை கோலமாக்க முயன்று கொண்டிருக்கும் அமைப்பாளர் சுந்தர்ராஜன் அவர்களே, மற்றும் எனக்கு அறிமுகமாகாத அனைத்து அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். தமிழ் இலக்கியம் எல்லோருக்கும் அறிமுகமானது. இந்த அமைப்பில் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலானோர் எழுத்தாளர்கள். ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு இலக்கிய வகைமையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அப்படிப்பட்ட அறிஞர்களோடு சங்க இலக்கியம் பேசுவோம் என்றுதான் தலைப்பிடலாம் என எனக்கு தோன்றியது. ஆனால் எல்லோரும் பேசுவதாக இருக்குமா அல்லது நான் மட்டும் பேசுவதாக இருக்குமா என்று தெரியாத காரணத்தினால் சிந்திப்போம் என்ற தலைப்பு நன்றாக இருக்கும் என்று நான் கருத்து சொன்னேன். அந்த கருத்தை நண்பர் ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் இன்று காலையில் நான் வண்டலூருக்கு போய் கொண்டிருக்கும் போது உங்களை பற்றிய குறிப்பை எனக்கு அனுப்புங்கள் என்று கேட்டார். இன்றைக்கு நல்லாசிரியர் மாமணி விருது வழங்கும் விழா தலைநகர் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. அங்கே போனவுடன் போய்கொண்டிருக்கும் போது என்னிடம் கேட்டார். வண்டலூர் போனவுடன் மறந்து விட்டேன். இப்போது அவர் என்னை பற்றிய குறிப்பை சொல்லும் போதுதான், ஆகா, இன்றைக்கு காலையில் கேட்டார், போனவுடன் அனுப்புகிறேன் என்று சொன்னேன். உடனே எடுத்து அனுப்பியிருக்க முடியும், ஃபைலில் இருந்தது. மறந்து விட்டோமே என்று நினைத்தேன். அவருக்கு அதிக சிரமமாக இணையத்தில் அவரை தேட வைத்து இணையத்திலிருந்து கிடைத்த தகவல்களை மிக அழகாக என்னை பற்றிய அறிமுகமாக வழங்கினார். அதாவது எதுவுமே இல்லைன்னா இருக்கிறது என்ற வகையில் மிகச் சிறந்த அறிமுகத்தை வழங்கினார். அவருக்கும் மற்றவர்களுக்கும்
வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி கூறி, சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன, அதனுடைய காலம் என்ன அப்படிங்கிறத ஒரு 10 நிமிடத்துக்குள்ளால நாம சிந்திப்போம். சங்க இலக்கியம் அப்படின்னா நாம எல்லாரும் என்ன சொல்லுவோம், 2000 வருஷத்துக்கு முன்னால உள்ளது அப்படின்னு ஒரு கருத்தோட்டம் வச்சிருக்கிறோம். எல்லாருமே அப்படித்தான் பேசுவோம். 2000க்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முந்தையது சங்க இலக்கியம் அப்படின்னு. அந்த முந்தையது அப்படிங்கிறதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஆனா எப்ப இருந்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலேயே தெரியாது. கிபி 2000 வரை சங்க இலக்கியம் இருக்கிறது, 3000 வரை இருக்கிறது, அதாவது கிபி 300 வரை இருக்கிறது. இன்னும் சிலர் கொஞ்சம் கீழே இறக்குவாங்க. நாம தோராயமா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அதனுடைய முற்கால எல்லை எது அப்படின்னா நம்மால சொல்ல முடியாது. அத 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு நாம வகைப்படுத்தி இருக்கிறோம், தொகைப்படுத்தி இருக்கிறோம். வகைன்னா என்ன, தொகைன்னா என்ன, ரெண்டுமே வேற வேற. வகை தொகை அப்படிம்பாங்க, பேசும்போது கூட சொல்லுவோம், ஒரு வகை தொகை இல்லாம பேசுறான் ஐயா. வகுத்தும் தொகுத்தும் பேசாமல் வாயில வந்ததையெல்லாம் பேசுறது, அத வகை தொகை இல்லாமல் அப்படின்னு. வகைன்னா கிளாசிபிகேஷன், தொகைன்னா கம்பைல்டு. இந்த எப்போது அது வகைப்படுத்தப்பட்டது, எப்போது தொகுக்கப்பட்டது என்றால் 2000 ஆண்டுக்கு முன்பு. ஆனால் அதற்கும் நெடுங்காலத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட பாடல்கள். பாட்டு எழுதும் போதே இது குறிஞ்சி திணை பாட்டு, இதுக்கு துறை இது அப்படின்னு அவங்க எழுதல. திணை துறை இதெல்லாம் பின்னால வகுக்கப்பட்டவை. ஐயா, திணைன்னா என்ன, துறைன்னா என்ன? சும்மா திணை துறைன்னு தமிழ் வாத்தியார் உங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு போயிடுவீங்க. திணைன்னா என்ன, துறைன்னா என்னன்னு எங்களுக்கு தெரியணுமே. இலங்கையில திணைக்களம் அப்படின்னு ஒரு சொல்லாட்சி மக்கள் பேச்சு வழக்குல இருக்குது. எனக்கு எப்படி தெரியும்னா, இலங்கை வானொலி சின்ன வயசுல கேட்டுக்கிட்டு இருக்கும் போது திணைக்களம் அப்படிங்கிறது அடிக்கடி காதில் கேட்கும். அப்ப எனக்கு தெரியாது, என்னமோ ஒரு திணைக்களம் போலுக்கு. நம்ம வீட்டுல உள்ள முற்றத்தை களம்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா அறுவடைக்கு அவரவர் வீட்டிற்கு முன்னால் இருக்கக்கூடிய முற்றத்தை பயன்படுத்துவோம், அத களம் அப்படின்னு சொல்லுவோம். எங்க வீட்டுல பெரியப்பா சித்தப்பா நாங்க 4 வீடு, 4 வீட்டுக்கும் சேர்ந்து ஒரு களம் முற்றம் இருக்கும். ஓஹோ, நம்ம வீட்டு களத்தை போல அது ஒரு திணைக்களம் போலுக்கு அப்படின்னு நினைச்சுக்குவேன். அப்புறமா இலக்கியம் படிக்க ஆரம்பித்த பிறகுதான் திணை அப்படின்னா என்ன அப்படின்னு தோணுச்சு. திணைன்னா அங்க ஒரு பெரிய பிரிவு அப்படின்னு பொருள், அவ்வளவுதான். திணை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரிவு. அந்த வகை தொகைப்படுத்தி பெரிய பிரிவாக எடுத்துக்கொண்டது திணை. அப்ப துறைனா, நாம ஆத்துல குளிப்போம். ஆத்துல எல்லா இடத்துலயும் இறங்கி குளிக்க முடியாது, குளத்திலையுமே அப்படித்தான். எல்லா இடத்துலயும் இறங்கி குளிக்க முடியாது. எங்க ஆத்துல குளிக்கிறது, எங்க குளத்துல குளிக்கிறது நாமெல்லாம் கேட்போம். ஆனா இந்த நிகழ்ச்சியில இருக்கிறவங்க பலரும் இளம் வயதில் ஆற்றிலோ குளத்திலோ குதித்து பல்டி அடிச்சு அனுபவித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நான் கடல்லே பல்டி அடிச்ச ஆளு. ஏன்னா கன்னியாகுமரி சொந்த ஊர். அதுவும் அரபிக்கடல்ல எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் அந்த அலைய புகுந்து பாய்வோம். ஞாயிற்றுக்கிழமைன்னா 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு போனோம்னா 1 மணி வரைக்கும் கடல்ல.
கடல்ல குளிச்சு முடிச்ச உடனே குளத்துக்குள்ள தொபுக்கடீர்னு ஒரு குதிச்சுக்கிட்டு அந்த உப்பு தண்ணி நம்ம உடலை விட்டு போகணும், அதுக்காக குதிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து கபகபன்னு பசிக்கிற வயத்துக்கு சாப்பிட்டா திரும்பவும் 1 மணி நேரத்துல பையங்க வெளியே வந்துருவாங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது மிகப்பெரிய கொண்டாட்ட நாள். ஆற்றில் குளத்தில் நீராடக்கூடிய இடம் துறை. ஆடுதுறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்துல ஆடுதுறை. எனக்கு ஆடுதுறை எப்படி அறிமுகமாச்சுதுன்னா, ஆடுதுறை 18 நெல், அதுதான் எனக்கு முதலில் அறிமுகமானது. ஏன்னா நாங்க வேளாண் குடும்பம். ஆடுதுறை போட்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆடுதுறை என்றால் ஏற்கனவே உள்ள பொருள் மாறி எனக்கு ஆடுதுறைனா ஒரு நெல் அப்படின்னு தான் அறிமுகமாச்சுது. அதுவும் இலக்கியம் படிச்ச பிறகுதான் ஆடுதுறை என்றால் ஆற்றில் நீராடுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறு பிரிவு, சிற்றிடம். திணைன்னா பேரிடம், துறைன்னா சிற்றிடம். அந்த திணையில் சிற்றிடம். இப்போ ஓரளவுக்கு திணைனா என்ன, துறைன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஆனா ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கா அப்படின்னா, புரிஞ்சது போல இருக்கு, அவ்வளவுதான். மறந்துடும் அப்படின்னு எல்லாரும் தைரியமா சொல்லுவோம். திணை என்றால் பெரும் பிரிவு, துறை என்றால் அந்த பெரும்பிரிவுக்குள் சிறு பிரிவு. நீராடுதுறை, ஆடுதுறை, மயில் ஆடுதுறை, இதெல்லாம் இந்த ஆத்துல குளிக்கிற இடத்தை குறிப்பதற்காக வந்த சொற்கள். இப்படி வகை தொகைப்படுத்தி 8 தொகை என்றும் 10 பாட்டு என்றும் பிரித்திருக்கிறார்கள். 10 பாட்டையும் தொகைப்படுத்தித்தான் வைத்திருக்கிறார்கள். ஆனா இதை மட்டும் 8 தொகை, தொகுக்கப்பட்ட நூல் 8 என்றும், தனித்தனி பாடலாக இருக்கும் நூல் 10 என்றும். 10 பாட்டு அப்படின்னா ஒரே பாட்டு ஒரு புஸ்தகம். அப்படி ஒரே பாட்டா இருக்கக்கூடியதெல்லாம் 10 பாட்டு, அது 10 கிடைச்சது. வகையாக தொகுக்கப்பட்டவை 3லிருந்து 5 வரைக்கும் அடிகள் உள்ள பாட்டை எல்லாம் பிரிச்சாங்க. 5லிருந்து 13 அடி வரைக்கும் உள்ள பாட்டை எல்லாம் பிரிச்சாங்க. 13க்கு மேல உள்ள அடிகளை கொண்ட பாட்டை எல்லாம் பிரிச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த 5 அடிகளுக்குள்ள பாடல்களில் எது குறிஞ்சி, எது முல்லை, எது மருதம், எது நெய்தல், எது பாலை அப்படின்னு பிரிச்சாங்க. இதே போல மற்ற நூல்களுக்கு பாடுபொருளை அகப்பொருள், புறப்பொருள் அப்படின்னு பிரிச்சாங்க. தொல்காப்பியர் அதை சொல்லி இருக்கிறார், அகம்புறம் அப்படின்னு. அகப்பொருள்னா என்ன, புறப்பொருள்னா என்ன? உள்ள இருக்கிறதெல்லாம் அகப்பொருள், வெளியே இருக்கிறதெல்லாம் புறப்பொருள். கை புறப்பொருள், இதயம் அகப்பொருள். இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடிய மூளை அகப்பொருள். எங்க வாத்தியாருக்குத்தான் நான் படிக்கிற காலத்துல இருந்தே சந்தேகம், இவனுக்கு மூளை இருக்கா களி மண் இருக்கா? ஆசிரியர்களுடைய முதல் கண்டுபிடிப்பு என்னன்னா, மூளையா களிமண்ணா. அப்புறமா காலேஜ்ல சயின்ஸ் படிக்கும் போதுதான் ஏன் மூளைய களிமண்ணோட ஒப்பிட்டாங்க. கிளே, மூளை,
இந்த ரெண்டையும் ஏன் ஒப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டும் கொழன்னு இருக்கு. களிமண்ணும் கொழன்னு இருக்கு, மூளையும் கொழன்னு இருக்கு. பாருங்க, ஒரு ஒப்புமை பார்த்துத்தான் அவர்கள் திட்டும் போதும் திட்டுகிறார்கள் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வாத்தியார்கள் ரொம்ப விவரமானவங்க. ஏன்னா வாத்தியார்கள் தான் அதிகமா படிச்சவங்க. காலேஜ் வாத்தியார், பல்கலைக்கழக வாத்தியார்களை விடவும் உலகத்திலேயே படிச்சவங்க வேற யாரும் கிடையாது. பெரிய பெரிய பதவியில் இருப்பவர்கள் இருப்பார்கள், டாக்டரேட்டுக்கு அப்பாற்பட்டு வேற படிப்பு கிடையாது. தென்காசி கணேசனுடைய பேருக்கு முன்னால டாக்டர் அப்படின்னு போட்டா அவரை விடவும் பெரிய படிப்பாளி கிடையாது. அதுக்கு மேல வாங்கக்கூடிய படிப்பெல்லாம் சும்மா ஏற்பாடு பண்ணி வாங்கிக்கிடுறது. ஏற்பாடுங்கிறது பெறுபவரால் அல்லது வழங்குபவரால் செய்யக்கூடிய ஏற்பாடு. டீலிட் அப்படிங்கிறதெல்லாம் பிஹெச்டி தான் த டாப் மோஸ்ட் டிகிரி இன் எஜுகேஷன். ஆக இப்படி திணைத்துறை வகுத்தார்கள். இந்த வகை தொகையை பற்றி பேசினா அறிமுகம் போயிடும். எனவே இந்த அளவுல வகை தொகையை பற்றி நிறுத்தி கொண்டு சும்மா ஒன்று ரெண்டு பாட்டை எப்படி எழுதி இருக்கிறாங்க. சங்க காலம், பொற்காலம், சங்க இலக்கியம் நம்முடைய களஞ்சியம், வேற எந்த மொழிக்கும் கிடையாது. நாம சங்க தமிழ் அப்படின்னு சொல்லுவோம், அது நமக்கே உள்ள பெருமை. சங்க ஆங்கிலம், சங்க பிரெஞ்சு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா ஆங்கிலத்தில் கிங்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு காலத்தை சொல்லுகிறார்கள். எங்க பொண்ணுதான் இப்படி ஒரு நாள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சொன்னான். ஏன்னா அவ ஆங்கில பேராசிரியர். கிங்ஸ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு. அவரவர் மொழிக்கு அவரவர் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு பெருமை. அப்படி சங்க இலக்கியத்துல என்ன பெருமை இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. பிற்கால புலவர்கள்ல பலர் சங்க இலக்கியம் படித்தவர்கள். ஆண்டாள் சங்க இலக்கியம் படித்தவர்கள், நம்மாழ்வார் சங்க இலக்கியம் படித்தவர், திருமங்கையாழ்வார் சங்க இலக்கியம் படித்தவர். ஆமா, இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. அவர்களுடைய பாடல்களில் இவர்கள் சங்க இலக்கியத்தை படித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப பாரதி சங்க இலக்கியம் படித்தாரா என்பது ஒரு கேள்வி. ஏன்னா அவர் சங்க இலக்கியம் படிப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது என்பது என்னுடைய எண்ணம். ஏன்னா அவருடைய காலத்தில் சங்க இலக்கியம் பதிப்பிக்கப்படவில்லை. அப்ப ஆண்டாள் காலத்துல பதிப்பிச்சாச்சா? ஆனால் ஆண்டாள் காலத்தில் சங்க இலக்கியம் சுவடிகளாக பயன்பாட்டில் இருந்திருக்க வேண்டும். இல்லைன்னா அகப்பொருளை இவ்வளவு ஆழமாக ஆண்டாளால் பாட முடியாது, நம்மாழ்வாரால் பாட முடியாது, திருமங்கை ஆழ்வாரால் பாட முடியாது. ஏன்னா மடல் ஏறுதலை பற்றி சங்க இலக்கியம் சொல்லுது, பெரிய திருமடல், சிறிய திருமடல் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் எழுதுறார். ஆழ்வார் பன்னிருவர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், 460 பக்கத்துல. இன்றைக்கு தினமலர்ல அது ரிவ்யூ வந்திருக்கும். புலவர் சு மதியழகன் மதிப்புரை எழுதியிருப்பார். ஆக ஆழ்வாரில் இந்த மூவரும் சங்க இலக்கியத்தை படித்திருக்கிறார்கள் என்பது தெரியும். ஆனா பாரதி படித்தாரா என்பது ஒரு கேள்வி. படித்திருந்தால் அவருடைய புலவர் பெயர்களில் ஏதாவது ஒரு புலவர் பெயர் வந்திருக்கும். அவர் குறிப்பிடக்கூடிய புலவர் பெயர்களில் கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் அப்படின்னு பட்டியல் போடுவார். ஒரு இடத்துல கூட சங்க இலக்கிய புலவர்களை அவர் சொல்ல மாட்டார். கபிலரை போல், பரணரை போல், ஔவையை போல், ஔவையை சொல்லுவார். ஏன்னா பிற்கால ஔவையார் அவருக்கு அறிமுகம். அது இருக்கட்டும். இந்த சிந்தனைக்குள்ள போனாலும் சிந்தனை நீளும். அதனால நாம ஓரிரு சங்க இலக்கிய பாடல்களை பார்த்து விடுவோம். ஏழை காலுக்குள்ளால நான் என்னுடைய உரையை முடித்தால்தான் இவர் சொன்ன நேரத்திற்கு கட்டுப்படக்கூடியவர் என்று
நண்பர்கள், குறிப்பா சுந்தரராஜன் முடிவெடுப்பார். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போவாருப்பா. பிரசிடென்சி காலேஜ்ல மணி அடிக்க மாட்டாங்க, மனம் போல பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலேஜ் வாத்தியாரை கூப்பிட்டா இதுதான் வம்பு, 1 மணி நேரம் போட்டு தள்ளிடுவாங்க என்று நினைத்து, இதற்கு மேல என்னைக்காவது இவரை நாம கூப்பிடலாமா அப்படின்னா, ஐயோ வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. குறுந்தொகை எடுத்துக்கொள்வோம். அது தொகை என்ற சொல்லோடு இருக்கக்கூடியது. கலித்தொகையும் தொகை என்ற சொல்லோடு இருக்கு. குறுகிய பாடல்களை கொண்ட பாடல்களின் தொகுப்பு. குறுகிய பாடல்களை கொண்ட பாடல்களின் தொகுப்பு குறுந்தொகை. அதுல முதல் பாடல் என்ன அப்படின்னா, முருகனை பற்றிய ஒரு பாடல். அப்படின்னா தொகுக்கப்பட்ட காலத்தில் முருகனை பற்றிய சிந்தனை மேலோங்கி இருந்த காலமாக இருந்திருக்கு. கடவுள் வாழ்த்து தனியா இருக்கு. பெருந்தேவனார் காலத்துலதான் தொகுக்கப்பட்டிருக்கிறது. பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் அதுல கடவுள் வாழ்த்து பாடி இருக்கிறார். முதல் பாடல் முருகனை பற்றிய பாடல். அதை யார் எழுதுனா அப்படின்னா திப்பு தோளார். இப்பெல்லாம் சினிமா பாட்டை நாம பழைய பாடல்களை கேட்கும் போது, பாடல் இடம்பெற்ற திரைப்படம், பாடலை இயற்றியவர், பாடியவர்கள், இசையமைத்தவர் இவ்வளவும் தவறாம சொல்லுவாங்க, அல்லது கீழே கார்டு போடுவாங்க. இருபதாம் நூற்றாண்டுல ஒரு திரைப்பட பாடலை போடும்போது இப்படியெல்லாம் குறிப்பிட்டதை போல அந்த காலத்துல இந்த பாடலை யார் பாடினார் அப்படிங்கிற தொகை இருக்கிறது. திப்பு தோளார் அப்படிங்கிறவர் எழுதிய பாடல் முதல் பாடல். அது இடம்பெற்ற திரைப்படம்னு தற்காலத்துல சொல்றது போல அந்த காலத்துல அது இடம்பெற்ற திணை குறிஞ்சி. இடம்பெற்ற திணை குறிஞ்சி. சில கண்ணதாசன் பாடல்களை நாம் கேட்டோம் என்றால் திரைப்படத்தோட பொருத்தி பார்க்கலன்னா அந்த பாட்டு புரியாது. ஏன்னா கண்ணதாசன் எழுதக்கூடிய பாடல்கள் பெரும்பாலும் அந்த திரைப்பட கதை அமைப்போடு பொருந்தி போயிருக்கு. அந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரத்தின் பெயர்களை கூட அவர் சொல்லுவார். எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற ஒரு சினிமாவில சிவகுமாருக்கும் ஜெயாவுக்கும் ஃபர்ஸ்ட் நைட். எங்க ஊர்ல இந்த ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்ற வழக்கம் கிடையாது. மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ விடுறது அப்படிம்பாங்க. இல்வாழ்க்கையில் வாழ விடுறது அப்படிம்பாங்க. முதல் இரவு அப்படியெல்லாம் சொல்ற வழக்கம் கிடையாது. இப்ப கூட மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ விட்டாச்சா அப்படிம்பாங்க. அது வரைக்கும் பெண்கள் அந்த வீட்டிலேயே இருப்பாங்க. அதுல மூத்தவராக நடிக்கக்கூடிய சிவாஜி கணேசனும் அவருடைய மனைவியும் பாடுவதாக வரக்கூடிய காரணத்தினால் எங்க வீட்டு ராணிக்கு போய் இளமை திரும்புது. நாம பழைய தம்பதி, ஆனா இன்னைக்கு இளமை திரும்புது. வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் திரும்புது. நமக்கு மீண்டும் முதல் இரவு, அவர்களுக்கு இன்று முதல் இரவு அப்படிங்கிறது போல. அதுல இடையில ஒரு அடி வைத்திருப்பார். பழுத்து வந்த பழத்தை போல பருவம் இங்கு விஜயம். பழுத்து வந்த பழத்தை போல பருவம் இங்கு விஜயம்.
அதுல சிவாஜி கணேசனுக்கு தலைவியா நடிக்கிறது யாரு அப்படின்னா விஜயா. விஜயான்னு சொன்னா பக்கத்து வீட்டு பொம்பளையான்னு கேட்பாங்க. KR விஜயா. பழுத்து வந்த பழத்தை போல பருவம் இங்கு விஜயம். அந்த அம்மா பேரை சொல்றாரு. அதை போல அந்த திரைப்படத்தோடு பொருத்தி பார்ப்பதை போல குறிஞ்சி திணையோடு பொருத்தி பார்த்தால்தான் பாடல் புரியும் சங்க இலக்கியம். எனவே திப்புத்தோளார் எழுதிய பாடல் குறிஞ்சி திணை பாடல். இடையிலேயே சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். கேட்காம இருந்தா உங்கள் பெருந்தன்மை. திப்புன்னா வலிமை. திப்புன்னு ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப வலிமையானவர் அப்படின்னு பொருள். துப்பு அப்படின்னாலும் வலிமை. பவள நிறம் அப்படின்ன ஒரு பொருளும் உண்டு. துப்புன்னா பவளம், வலிமை. துப்பார் திருமேனி தும்பிக்கையான் துணை. துப்பார் யானை வடிவத்தில் இருக்கிறதுனால யானையினுடைய நிறம் அவருடையது இல்லை. அதனாலதான் துப்பார் திருமேனி. பவளம் போன்ற மேனியை கொண்டவன் விநாயகன். துப்பார் திருமேனி. துப்பு. பவளத்திற்கு ஏன் துப்புன்னு பெயர் வந்தது அப்படின்னா, ரொம்ப பேச்சு வழக்குல உள்ள எடுத்துக்காட்டு சொல்றேன். வெத்திலைய துப்புவாங்க. வெத்திலைய துப்புவாங்க. அது சிவப்பா இருக்கும். வெத்தலை துப்பு அப்படிம்பாங்க எங்க ஊர்ல. வெத்தலை துப்பு சிவப்பு. அந்த துப்புல இருந்து வந்ததுதான் இந்த துப்பு, பவளத்தின் நிறம். ஒரு மீனுக்கு பேரு, எத்தனை பேர் உங்கள மீன் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் கன்னியாகுமரிக்காரன். அதனால மீன் சாப்பிடுற வழக்கம் உண்டு அந்த காலத்துல. இப்ப இல்ல, வயசா போச்சு. ஒரு மீனுக்கு பேரு துப்பு வாழை. வாழ் போல இருக்கிறதுனால அது வாழை. வாழ் போல இருக்கும் பெல்ட். வாழ் போல் இருப்பதால் வாழை. வாழை இல்ல, வாழை. அதனுடைய உடல் பகுதியின் உள்ளே சிவப்பாக இருக்கு. அதனால அந்த மீனுக்கு பேரு துப்பு வாழை. எவ்வளவு நுணுக்கமா ஒரு பொருளுக்கு பெயரை வைக்கும் போது காரண காரியத்தோடு சிந்திச்சு வச்சிருக்கான் பாருங்க. உண்மையிலேயே அந்த மீன் சிவப்பாகத்தான் இருக்கும், உள்ள கருஞ்சிவப்பா இருக்கும். துப்பு வாழை. இங்க திப்பு தோளார் அப்படின்னா வலிமை உடைய தோள் கொண்டவர். ஆணுக்கு எங்கே வலிமை இருக்கிறது என்றால் தோளில் இருக்கிறது. விக்ரம் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. அந்த சினிமாவை நினைச்ச உடனே துடிக்குது புஜம். அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த ஆளுக்கு ரொம்ப கட்டுமஸ்தான தோல். நம்ம போல இல்லை. நமக்கு தோல் அப்படிங்கிறது என்னமோ இருக்குது, அவ்வளவுதான். எனக்கு தோல் அப்படிங்கிற பேர்ல என்னமோ ஒண்ணு அங்க இருக்குது. அது இல்லைன்னா சட்டை நிக்காது. அந்த திப்பு தோளார் குறிஞ்சி திணையில் பாடிய பாடல். முதல்ல பாட்டை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு நான் துறையை சொல்லுகிறேன். இந்த துறை தெரியவில்லை என்றால் இந்த பாடல் புரியாது. பாருங்க. செங்களம் பட கொன்று. மொத்தமே 4 லைன் தான். செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டி யானை. செங்கோட்டு யானை
இலக்கணப்படி செங்கோட்டி யானை. முதல் 2 லைன். செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை. மூன்றாவது அடி கழல் தொடி சேய் குன்றம் குருதி பூவின் குலை காந்தட்டே. 4வது அடி முடிஞ்சு போச்சு. ஒன்னும் புரியல. அங்கங்கே சங்க இலக்கிய பாட்டு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியான பாட்டா சொல்லி முடிச்சிடுறாங்க. இவரு இவ்வளவு கஷ்டமான பாட்டை எடுத்து பல்ல உடைச்சா நாங்க சங்க இலக்கியத்தை நினைத்தால் பயந்து ஓடி விடுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அழகா பாடலை போட்டுட்டார். செங்களம் பட கொன்று. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது தொடக்கத்துல களம் அதை பற்றி சொன்னேன். வீட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய அறுவடை களம், இது போர்க்களம். இங்க செங்களம் அப்படிங்கிறது போர்க்களம். இப்ப கொஞ்சம் புரியறாப்புல இருக்கும். ஒரு கதவு திறந்து இருக்குது, இன்னும் பல கதவு திறக்கணும். ஏன் இந்த களத்தை செங்களம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சிவப்பா இருக்கு. அது ஏன் சிவப்பா இருக்கு? இந்த போர்க்களம் சிவப்பா இருக்கு, அதனால செங்களம். அது ஏன் சிவப்பா இருக்கு அப்படின்னா, அவுணர் என்ற அசுரர்களை கொன்று நிலத்தோடு தேய்த்து காலுக்குள்ள வச்சு தேய்ச்சிடுவோம் பாருப்பாங்க. என்ன போல ஒல்லியா இருக்கிறவங்கள வலிமையானவர்கள் கோபத்துல திட்டுறதா இருந்தா காலுக்குள்ள வச்சு தேய்ச்சிடுறோம் பாரு, ஒரு பூச்சி போல. நீ எல்லாம் எனக்கு ஒரு பூச்சி. இந்த அசுரர்கள் முருகனுக்கு ஒரு பூச்சி போல. பூச்சி ஒன்ன காலுக்குள்ள வச்சு நாம மிதிச்சு தேய்க்கிறது போல இந்த களத்தில் அவுணர்களை தேய்த்ததால் அவர்களுடைய இரத்தம் சிந்தி களம் செங்களம் ஆனது. செங்களம் பட கொன்று. பட அப்படின்னா இரத்தலை சொல்லும். இந்த களத்தில் வீழுமாறு படுமாறு இயேசுநாதரை சிலுவையில அறைந்து கொல்றதுனால அவர் சிலுவையில் பட்ட துன்பங்களை எல்லாம் சிலுவை பாடு அப்படிம்பாங்க. சிலுவையில் பட்ட துன்பங்களை சிலுவை பாடு. சிவாஜி கணேசன் கூட ஒரு திரைப்படத்துல பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே அப்படிம்பார். தீபம் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே. ஆக பட்டதென்றால் துன்பப்பட்டது. பட்டிமன்றத்துல பேசுறவங்க தான் துன்பப்பட்டது, துயரப்பட்டது, இன்னல் பட்டது, கொடுமைப்பட்டது அப்படின்னு பட்டு 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 பட்டுன்னு அடுக்குவாங்க. செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த. ஏன் சிவப்பாட்சிங்கிறதுக்கு ஒரு காரணம். அப்படி தேய்ப்பதற்கு தொடக்கமாக இருந்தது அம்பு எய்து கொன்றது. அதனால செங்கோல் அம்பின். களம் செங்களம், அம்பு சிவப்பு, எல்லாமே சிவப்பு. செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பு. அம்பு ஒரே சீரா இருக்கணும். எது நல்ல அம்பு அப்படின்னு பாக்குறதுக்கு அந்த அம்பின் கணை வளையாமல் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்காகத்தான் இப்படி வச்சு பார்ப்பாங்க.
அப்புறமா கூர் மழுங்காம இருக்கான்னு பார்ப்பாங்க. வில்லில் உள்ள நாணில் பொருத்துவதற்கு பின்பகுதி பொருத்தமாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அந்த அம்பு உறுதியாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். ராமன் அம்பு விட்டான், அம்பு எடுத்து விட்டான்பா, இல்ல, அம்பு தேர்ந்து எடுத்து விட வேண்டும். அம்பு தேர்ந்து எடுத்து அம்பரா தூணியில் வைக்க வேண்டும். அம்பரா தூணி எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா இடது தோள்ல இருக்கும், வலது தோள்ல இருக்கப்படாது. வலது கையை எடுத்து இடது தோளில் உள்ள அம்பரா தூணியிலிருந்து அம்பை எடுக்க வேண்டும். அப்பதான் இடது கையில் இருக்கக்கூடிய வில்லில் வைத்து நாணில் பொருத்த முடியும். இதெல்லாம் படம் வரைகிறவங்களுக்கு, சினிமா எடுக்கிறவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இத நல்ல விரிவா நான் சொல்றதா இருந்தா திரைப்பட பின்புல காட்சிகளோடு விளக்க வேண்டும். நல்லதொரு குடும்பம். செங்களம் பட கொன்று அவுணர் தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டி யானை. எப்படி சொல்றாரு பாருங்க. களம் செங்களம், அம்பு செங்கோல், யானையின் கோடு தந்தம் செங்கோடு, அதுவும் சிவப்பா இருக்கா. குன்றமும் சிவப்பா இருக்கு, சேய் குன்றம். கழல் தொடி சேய் குன்றம். பூவும் சிவப்பா இருக்கு, குருதி பூ. இந்திரா பார்த்தசாரதி குருதி புனல்னு ஒரு நாவல் எழுதினார். குறு நிறம் என்றால் சிவப்பு நிறம்னு பொருள். குறு நிறம் அப்படின்னா சிவப்பு நிறம். அந்த குறு நிறம் கொண்டது குருதி. குறு நிறம் கொண்டது குருதி. ஒவ்வொரு லைன்லயும் சிவப்ப சொல்றாரு பாருங்க. செங்களம், செங்கோல், செங்கோடு, சேய், குருதிப்பூ. குருதிப்பூங்கிற தலைப்பு நல்லா இருக்க. குருதிப்பூ அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கதைக்கு தலைப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு திரைப்படத்திற்கு தலைப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னால அவன் சொற்களை பயன்படுத்துகிறான். இன்னும் நாம பாடல் பொருளை முழுமையாக சொல்லவில்லை. களம் சிவப்பாகும்படியாக அசுரர்களை நிலத்தில் தேய்த்து அழித்த முருகனின் அம்பு நேரானது, செந்நிறம் கொண்டது. அந்த முருகன் வந்த யானை சிவந்த கோடுகளை கொண்டது. அந்த முருகன் சேய், சேய்னா சிவப்பு, சிவந்த மேனி கொண்டவன் முருகன், அதனால சேய். அந்த முருகன் இருக்கக்கூடிய குன்றம் என்னுடைய குன்றம். தலைவி இருக்கக்கூடிய அந்த குன்று, அதை பற்றி சொல்றதுக்காக இத சொல்றான். வேற ஒண்ணும் தகவலே இல்லை அதுல. அசுரர்களை கொல்வதற்காக, அவர்களை களத்தில் தேய்த்து கொல்வதற்காக முருகன் பயன்படுத்திய அம்பு சிவப்பாகும் வண்ணம், அவன் ஏறி சென்ற யானையின் தந்தம் சிவப்பாகும் வண்ணம், வெற்றி கொண்ட முருகன் இருக்கக்கூடிய குன்றம் என்னுடைய குன்றம். இப்போ உங்களுக்கெல்லாம் சிலப்பதிகாரத்துல வழக்குரை காதையில கண்ணகி சொன்னதுதான் ஞாபகம் வரும். நான் எந்த ஊருக்காரி, என் வீட்டுக்காரர் யாரு, எங்க மாமனார் யாரு, எங்க அப்பா யாரு என்று தன்னை அறிமுகம் செய்யும் போது எப்படியெல்லாம் அறிமுகம் செய்கிறாள் அப்படிங்கிறது போல
இந்த தலைவி இருக்கக்கூடிய குன்று யாருடைய குன்று? வலிமையில் சிறந்த முருகன் இருக்கக்கூடிய குன்று. அவன் எப்படிப்பட்ட வலிமை கொண்டவன்? மிக்க வலிமை கொண்ட அசுரர்களை நிலத்தில் தேய்த்து களம் சிவப்பாகும்படியாக வெற்றி கொண்டவன். அங்க கண்ணகி தன்னுடைய பெருமையை சொன்னது போல இவ தன்னுடைய குன்றின் பெருமையை சொல்லி அந்த பெருமைக்கு காரணமான அந்த தலைவன் முருகனின் பெருமையை சொல்லி அடுத்து ஒரு லைன் சொல்றான். அந்த குன்றத்தை சேர்ந்த எங்கள் மலையில் குருதி பூவின் குலை காந்தட்டு, செந்நிற பூ என்ற காந்தள் குலை குலையாக பூத்து குலுங்குகிறது. பெரிய வீரனான அசுரர்களை கொன்றவனான முருகன் ஆட்சி செய்யும் எங்கள் மலை, அந்த மலையில் காந்தள் மலர்கள் நிறைய மலர்ந்திருக்கின்றன. பாட்டு முடிஞ்சு போச்சு. இதுல என்ன இருக்கு ஐயா? என்ன இல்லைன்னு பாப்போம். இப்ப துறை சொல்றேன். ஒரு தலைவன் தலைவியை சந்திக்க வருகிறான். இப்ப நாம யாராவது ஒரு நண்பரையோ அல்லது உறவினரையோ அல்லது ஒரு பெரிய ஆளையோ பார்க்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஆப்பிள் பழமாவது வாங்கிட்டு போவோம். வெறுங்கையோட எப்படி போறது? வெறுங்கையோட எப்படி போறது? அதனால ஒரு பழம் வாங்கிட்டு போவோம். இந்த வெறுங்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படி வெறும் கையாக இல்லாமல் கையில் ஏதேனும் உறைந்து இருக்க வேண்டும். அது கையுறை. கையில் ஏதேனும் ஒரு பொருள் இருக்க வேண்டும். அது கையுறை. கையில போடக்கூடிய உரை அப்படின்னு எடுத்துக்கப்படாது. அதுவும் அந்த பொருள் தான். கையில் ஏதாவது ஒரு பொருள் இருக்க வேண்டும். அது கையுறை. அதனால தலைவியை பார்க்க செல்லக்கூடிய தலைவன் தன்னுடைய கையில் காந்தள் பூங்கொத்தை எடுத்து கொண்டு போகிறான். இப்பன்னா ரோஜா பூ கொண்டு போய் கொடுக்கிறமே, அதை போல ஒரு காந்தள் பூங்கொத்தை கையில் கொண்டு போகிறான். பூவுக்கு பெண்கள் மயங்குவார்கள். எல்லா பெண்களும்னு சொல்ல முடியாது. அது பொன் பூவா இருந்தா விரும்புற பெண்களும் இப்ப இருக்காங்க. இந்த காந்தள் பூவை எடுத்துக்கொண்டு சென்ற தலைவனை பார்த்து அந்த தலைவியின் தோழி சொல்றான், என்னையா ஒரு காந்தள் பூவை எடுத்துட்டு வந்துட்டேன், எங்க மலையில காந்தள் கொத்து கொத்தா பூத்து குலுங்குது. தோழி கையுறை மறுத்தது. அப்படின்னா நீ கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கிஃப்ட் ஒன்னும் நாங்கள் விரும்பக்கூடிய கிஃப்ட் இல்ல அப்படின்னு மறுக்கிறாளா? அப்படின்னா இல்ல. நீ இப்படி பூவை கொண்டு வந்து ஒரு மயக்கி எங்க தலைவியோட அப்படி இப்படி இருந்துகிட்டு போயிடுற, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா யாரு பதில் சொல்றது? கல்யாணம் பண்ணிக்கடா. எல்லா சினிமா பாட்டிலையும் வரும். தலைவனும் தலைவியும் பேசக்கூடிய பாடல்களில் எல்லாம் வரும். மஞ்சத்தாலி தந்தா உன் மடியில நான் வாரேன் அப்படின்னு சொல்றது போல பாடல் வரும். அதை போல சொல்லாமல் சொல்லுகிறாள். இப்படி பூவை கொடுத்து ஏமாத்திட்டு போயிடலான்னு நினைக்காத. கல்யாணம் பண்ணிக்கிட்டு
அப்புறமா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ அப்படிங்கிறத உணர்த்துகிறாள் என்பது பாடலில் சொல்லப்படவில்லை. பாடல்ல எங்க மலை எப்படி இருக்குது, எங்க மலையை ஆளக்கூடிய முருகன் எப்படிப்பட்டவன், எங்க மலையில எவ்வளவு நிறைய பூக்கள் இருக்கு, எங்கள் மலையில் எனக்கு இல்லாதது நல்ல தலைவன், அது நீ மணாளனாக வந்தால் தலைவி மகிழ்வாள். அதனால தலைவனை குறைச்சு சொல்றதா பொருள் இல்லை, இதெல்லாம் எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு வாயில்தான் மறுக்கிறாள். வாசல்ல இப்ப நீ வர வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறா, நீ வரவே வேண்டாம்னு சொல்லல. ஒரு கருத்தை சொல்லுவதற்கு அந்த கருத்தை சொல்லாமல் வேற எல்லாத்தையும் சொல்றாரு. எங்க மலை அப்படிப்பட்ட மலை, எங்கள் மலையை ஆளக்கூடிய மன்னன் இப்படிப்பட்ட வீரன், தோற்றமை யாருன்னு சொன்னாதான் ஜெயிச்சவனுக்கு பெருமை. முருகனுக்கு பெருமை அசுரர்களை வீழ்த்தியவன் அப்படிங்கிறதுனால, வெல்ல முடியாதவர்களை வென்றான். வீரப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அவரை வீழ்த்தினார், அது பெருமை. வீழ்த்த முடியாததை, செய்ய முடியாததை செய்து காட்டியவன் எங்கள் மன்னன். அதனால எங்களுக்கு இவ்வளவு பெருமை எல்லாம் இருக்குதுப்பா, அதற்கு இணையானவனாக நீ வா, நீதான் கொடுக்கணும் என்று குறிஞ்சி திணையில் ஒரு பாடலை திப்புத்தோளார் அமைத்திருக்கிறார். இதை விளக்குறதுக்கு என்ன நேரம் தேவைப்படும்? இதையே குறிஞ்சி திணை பாடல் அப்படின்னு சொல்றோம்னா இன்னும் 2-3 நிமிடத்துல நிறைவு செய்திடுறேன். மலையை பற்றிய விளக்கம் இருக்கிறது. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். மலை, மலையில் உள்ள யானை, மலையில் உள்ள வீரர்கள் பயன்படுத்தும் அம்பு, மலையில் பூக்கக்கூடிய காந்தள், இவையெல்லாம் சொல்லப்படுகிறது. திருவிளையாடல் அப்படின்னு ஒரு திரைப்படம், சிவாஜி கணேசன் சிவபெருமான் மீனவரா வருவார். அவர் அந்த கடற்கரை மணலில் நடந்து வரும்போது கேவி மகாதேவன் ஒரு இசை கொடுப்பார். டும் குடுக்கும் டும் குடுக்கும் டும் குடுக்கும் அப்படின்னு அவர் சாஞ்சி சாஞ்சி நடக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஒரு இசை கொடுப்பார். கடற்கரை மணலில் நடப்பவர்கள் நிமிர்ந்து நேராக நடப்பது கொஞ்சம் கஷ்டம். சும்மா 4 அடி நடக்கிறவங்க நேரா நடக்கலாம். கடல் தண்ணீர் வந்து உறைந்திருக்கக்கூடிய பகுதியில் நேராக நடக்கலாம். மணல் காய்ந்து உலர்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கும் போது நம்முடைய கால் புதையும். புதைந்த காலை மீண்டும் மீண்டும் எடுத்து வைக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் சாஞ்சி நடந்தா எளிதா இருக்கும். அவர் அதுல சாஞ்சி சாஞ்சி நடந்து வருவார். பின்புலத்தில் வலை காய போட்டிருக்கும், சிலர் வலையை பின்னிக் கொண்டிருப்பார்கள். அதுல மீனவ குல பெண்ணாக சாவித்திரி வரும்போது அவள் ஒரு சிப்பியை தோடாக அணிந்திருப்பாள். அவ மீனவ குல பெண் சிப்பியை கம்மலா போட்டிருப்பாள். பின்புலத்தில் சுறா மீனின் முதுகெலும்பு இப்படி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு கடற்கரை காட்சி. அந்த கடற்கரை காட்சியை எப்படி காட்ட வேண்டும் என்று, எதையெல்லாம் பின்புலமாக காட்ட வேண்டும் என்று அந்த பழைய திரைப்படத்தில் ஏகദേശம் 65 அல்லது 66 என்று நினைக்கிறேன், அந்த திரைப்படத்தில் பின்புலத்தை காட்டியிருப்பார்கள்.
அந்த பின்புலம் சரியா இருந்தாதான் திரைப்படம் நல்லா இருக்கும். பின்புலம் நல்லா அமையலைன்னா நல்லா இருக்காது. அந்த பின்புலத்தை பற்றி சங்க இலக்கியத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கு. எல்லா பாடல்களும் பின்புலத்தோடு விளக்கப்பட்டிருக்கும். குறிப்பா அகப்பாடல்கள் எல்லாம் பின்புலத்தோடு விளக்கப்பட்டிருக்கும். இது குறிஞ்சி திணைக்கு ஏற்றாற் போல மலை மலை சார்ந்த இடத்தை பின்புலமாக காட்சிப்படுத்துகிறது. இத ஒரு ஷார்ட் பிலிமா நாம எடுத்தோம்னா ரொம்ப பெரிய மலையையும் காட்டாம சின்ன பொத்தையையும் காட்டாம ஒரு குன்றத்தை காட்டி, குன்றத்தூர் போல ஒரு குன்றத்தை அல்லது திருநீர்மலை போல ஒரு மலையை காட்டி அதுல செந்நிற பூக்கள் பூத்து குலுங்கிறது போல காட்சிப்படுத்தி அதுல முருகன் வில்லையும் அம்பையும் தாங்கியபடி அது செந்நிற அம்பாகவும் அவன் போகக்கூடிய யானையின் கொம்பு சிவப்பாகவும் அந்த கருநிற மலையில் உள்ள களம் சாரல் சிவப்பாகவும் காட்சிப்படுத்த வேண்டியது கட்டாயம் என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்தி, இப்படி வலிமை வாய்ந்த மலையில் தலைவனின் மலையில் வாழக்கூடிய என்னை வலிமை வாய்ந்த நீ வந்து திருமணம் செய்து கொண்டால் மட்டும்தான் அடைய முடியும். ஏனென்றால் என்னுடைய வலிமையான மன்னனை போல எங்கள் வீட்டில் உள்ளவர்களும் வலிமையானவர்கள், இப்படி நீ வந்து போறத அனுமதிக்க மாட்டாங்க, போட்டு தள்ளிடுவாங்கப்பா என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய பாடலாக இருக்கிறது. இதை பிரிது மொழிதல் அணி என்று சொல்லுவார்கள். பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். வண்டியில அதிகமா ஏத்துனா அது மைல் தொகையாக இருந்தாலும் வண்டியில உள்ள அச்சு உடையும். அதுக்கு எடை உண்டு. அளவுக்கு அதிகமா ஏத்துனா அச்சு உடையும். ஆனா அதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அதை போல நம்முடைய வலிமையை அறிந்து செயல்பட வேண்டும். அது அந்த திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்காது. அதை போல எதை சொல்ல வேண்டுமோ அது இந்த பாடலில் உணர்த்தப்பட்டிருக்குமே அல்லாமல் சொல்லப்பட்டிருக்காது. இந்த துறை புரியவில்லை என்றால் இந்த பாடல் புரியாது. அந்த அளவிற்கு ஆழ்ந்த சிந்தனையை உள்ளே வைத்து அழகிய சொற்சேர்க்கையுடன் தற்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய காட்சி பின்புலத்தோடு திப்புத்தோளார் வடித்த பாடல் இந்த முதல் குறிஞ்சி பாடல், குறுந்தொகை பாடல் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக 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 அருமை மிகிலை ராஜபாண்டியன் அவர்களே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது இன்றைக்கு நீங்க சொன்ன அந்த பாடலும் உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய சொற்களும் அதனுடைய அந்த தேர்ந்தெடுத்த இன்றைக்கு உள்ள பாடல், அது திணைனா என்ன துறைனா என்னன்னு நம்ம கேட்டிருக்கோம். குறிஞ்சியும் முல்லை மருதம் நெய்தல் பாலை இதெல்லாம் திணையை சேர்ந்தது. இந்த மாதிரி துறைன்னு ஏதோ ஒன்று இருக்கும், அதை அப்பப்போ கேட்டிருக்கோம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது. ஆனால் அதை விளக்கமா மனசுல பதிகிறபடி நீங்க சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பாடல் அந்த திப்பு தோழார் எழுதின பாடல் நிச்சயமாக இன்றைக்கு எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு காலை இன்றைக்கு நாள் முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதும் நமது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சங்க இலக்கியத்திற்கு இதைவிட ஒரு சிறந்த அறிமுகம் இருக்க முடியாது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நமது நண்பர்கள் கருத்துக்களை கேட்டுவிட்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். முதலில் நமது தென்காசி கணேசன் அவர்கள். சார், தென்காசி கணேசன் சார், நீங்கள் ஒரு ஒரு நிமிடத்தில் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் ஒரு குறிப்பு. வணக்கம். கேக்குதா? கேக்குதையா? ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஒரு சின்ன இதுன்னா, எனக்கு உங்களை இங்க இலக்கியம் குவியத்துக்கு அறிமுகப்படுத்திருக்கேனே. நீங்க நாடெல்லாம் அறிமுகமானவர் இருந்தாலும் சுந்தரராஜன் சங்க இலக்கியத்தை கொண்டு வரணும். அவர் அடிக்கடி வித்தியாசமா பண்றாரு. பாரதியார் ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கப்போ இது பண்ணணும்னு சொன்னார். அதனால நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு சுந்தரராஜன் சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே சங்க இலக்கியத்தை இவ்வளவு எளிதாக, பொதுவா சங்க இலக்கியம்னு ஒரு ஒரு வார்த்தையில பேசிட்டு போயிடுவோம். நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். என்னங்கிறதே தெரியாது.
அதை உண்மையிலேயே மிக, அதாவது படித்தவர்கள் பாமரர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு வார்த்தையும், இந்த ஆடுதுறைங்கிற வார்த்தை கேட்டிருக்கேன், நம்மளும் ஆடுதுறை நெல்லை பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். அதுக்கு இப்படி ஒரு விளக்கமா, திப்பு என்பதற்கு ஒரு விளக்கம், துப்பு என்பதற்கு ஒரு விளக்கம், மிக அருமை. ஏதாவது சொல்வது பெரிதல்ல, எல்லா விஷயமும் தெரிந்தவர்கள் அதை எல்லோரும் ரசித்து கேட்கும்படி சொல்வது என்பது மிகப்பெரிய திறமை. அது ரொம்ப அருமையா இருந்தது. அவர் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய சங்க இலக்கியங்கள் பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலை தோண்டியது உங்கள் உரை. அதுலயும் அங்கங்க திரைப்பட பாடல்களையும் அந்த சீன், அதாவது ஏபி நாராயணன் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இலக்கியம் படிச்சு தான் ஒவ்வொரு படமும் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதை நீங்க இன்னைக்கு நிரூபிச்சு காமிச்சீங்க. அந்த தோடு போட்டுக்கிறது நடைகள் எப்படி இருக்கிறது சங்க இலக்கியம் என்பதை. நல்ல இந்த மாதிரி சங்க இலக்கியம் கொண்டு போய் சேரும்போது இந்த தலைமுறை நன்றாக அறிய வேண்டும். முதல்லயே சொன்னீங்க நீங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால சங்க இலக்கியம் இருந்தது, இப்படியே பேசி பேசி பிரயோஜனம் இல்லை, அது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொன்ன மாதிரி எல்லா வயதினரும் கேட்கக்கூடிய அளவிற்கு மிகவும் ரசிப்பு தன்மையோடு நல்ல ஒரு அறிவார்ந்த சிந்தனையை தந்ததற்கு மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி தென்காசி கணேசன், ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது சூடாமணி சடகோபன் சார், ஒரு நிமிடத்தில் நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அடுத்தது டாக்டர் பாஸ்கர். சுந்தராஜன் சார், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு சங்க இலக்கியத்துக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அறிமுகம் கொடுத்திருக்காரு. ரொம்ப சான்றானது ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரு. இப்ப இந்த ஒண்ணு கேட்டோடனே நம்ம பிரமிச்சு போய் நிக்கிறோம்னா, மற்ற சங்க இலக்கிய பாடல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளவு ஆவலா இருக்கும். இதையே நீங்க மற்ற நாள்ல கண்டினியூஸா நீங்க தொடரலாம் சார். இல்ல சார், ஓகேன்னா நீங்க நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கண்டினியூஸா பண்ணலாம் சார். வாவேசு ஒரு பக்கம், முகிலை ராஜகோபால், முகிலை சார் ஒரு பக்கம், ரியலி எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. கண்டிப்பா நன்றி சூடாமணி சார். அடுத்தது டாக்டர் பாஸ்கரன் சார், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சார் வணக்கம். பிரேக் ஆகுது. பள்ளிக்கூடத்துலதான் இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கு நான் ஒரு சிறந்த பிரேக் ஆகுதா? கொஞ்சம் இன்டர்நெட் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தோட ஒரு ஒரு பாடலை கேட்க முடிஞ்சு. சுத்தமான ஒரு கலப்பில்லாத ஒரு தமிழ் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதோட முக்கியமா என்னன்னா, அது நீங்க கொடுத்த விவரணைகளோட பின்புலமாக அந்த காட்சிப்படுத்தினீங்க பாருங்க. அது ஒரு குறும்படமா இருந்தா எப்படி இருக்கும், சிவப்பு கொம்போட ஒரு யானை வரணும்னு. அப்போ அந்த பாடலை மறக்கவே முடியாது உங்களால. அது காட்சிப்படுத்துறதுங்கிறது படம் பார்க்கறது ஒண்ணு, அந்த வார்த்தைகள்ல வார்த்தை சித்திரமாக சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு பாடல் தானேன்னு வருத்தமா இருக்கு, ஆனா நேரம் அவ்வளவுதான் இருக்கு. அந்த மாதிரி கடகோபன் சார் சொன்ன மாதிரி அது ஒரு ஒரு தொடராக கூட நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனதில் தோன்றுகிறது. தமிழுக்கு இனிமையானது, ரொம்ப சிறந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி, தொன்மையான மொழியெல்லாம் சொன்னா கூட அதை எடுத்து சொல்லும்படி சொல்லும் போதுதான் அதோட பெருமை நமக்கு தெரியுது. வெறும்னு நம்ம படிச்சுட்டு போனா புரியறது இல்லை. இவ்வளவு விளக்கமா சொன்னாதான் நமக்கு அதோட முழு இதுவும் புரியும், இனிமையும். அந்த அளவுல மிக சிறப்பாக இருந்தது. ஒரு ஒரு வார்த்தையும் நாங்க ரொம்ப வச்சோம். ஆனா அந்த காட்சிப்படுத்தினதான் எங்க மனசை விட்டு அந்த பாட்டு அகலவே அகலாது அப்படிங்கிற மாதிரி. மிக்க நன்றி சார். மீண்டும் சந்திக்க தான் ஆசையா இருக்கும். கண்டிப்பா நன்றி நன்றி டாக்டர் பாஸ்கரன். அடுத்தது NS பிரேமா அவர்கள், அதுக்கு அடுத்து இந்திரநீல் சுரேஷ். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். தென்காசி கணேசன் அவர்களுக்கும் முக்கியமா நன்றி சொல்லணும். சுந்தரராஜன் சாருக்கும் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு பேராசிரியர் எவ்வளவு எளிமையாக, அதே சமயம் அனைவரும் ரசிக்கும்படியாக ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு சங்க இலக்கியத்துக்கு அந்த அளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதை தொடர்பு படுத்தி அதை நம்ம காட்சிப்படுத்தி இப்படி எல்லாம் சொல்றது அப்படின்றது இவருடைய மாணவர்கள் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தினார். அதுவும் நம்ம வழக்குறு கதை கண்ணகியை சொல்லும் போது கூட, அது என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவின்னு ஒரு வார்த்தையில சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த அம்மா மாமனாருடைய பெருமை, ஊரோட பெருமை, அந்த ஊர் அரசனுடைய பெருமை, இத்தனையெல்லாம் சொன்ன மாதிரி தன்னுடைய நிலத்தின் பெருமையை சொல்றாங்க அப்படின்றத தொடர்பு படுத்தி சொன்னதெல்லாம் நமக்கு அப்படியே அது காட்சிப்படுத்துற மாதிரி இருக்கு. ரொம்ப சிறப்பு. அந்த குறிஞ்சி அப்படின்னா அது இடம் எப்படி இருக்கும், இந்த பாடல்ல எப்படி அதை தொடர்பு படுத்தியிருக்காங்க. அந்த திணையும் கொண்டு வந்தாச்சு, மலையும் மலை சார்ந்த இடம், கடவுளையும் சேயோன்னு கொண்டு வந்தாச்சு, முருகரை கொண்டு வந்தாச்சு.
அங்க புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்றது தலைவனும் தலைவியும் சேர்றது அந்த ஒழுக்கத்து அதையும் கொண்டு வந்தாச்சு. அந்த தோழியையோ மற்ற தலைவியோ அதை வந்து மணக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ரொம்ப சிறப்பா பாடலும் மறக்காது, நிச்சயமா பேராசிரியரையும் மறக்க முடியாது. மிக்க நன்றி. நன்றி. ரொம்ப அருமையா அழகா சொன்னீங்க குறிஞ்சி நிலத்தை பத்தி எதையும். சார் இந்திரநீலன் சுரேஷ் நிறைவாக அவருடைய கருத்தை சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். சார் மியூட்ல இருக்கு. சார் மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து இந்த பேராசிரியர் கன்னியாகுமரியிலிருந்து வந்திருக்கார். அவர் வந்து இந்த கடலை வந்து எப்படி சிப்பிக்குள் அடைக்கப் போகிறார் அப்படிங்கிறதுக்கு தான் என்னோட முதல் ஆர்வமாக இருந்தது. சங்க பாடல்ல வந்து 1 மணி நேரத்துல அப்படியே அலட்சியமா எப்படி சொல்லுவார் அப்படின்னு, அதுல வந்து ஒரே ஒரு பாடல் எடுத்து 1 மணி நேரம் சொன்னார். அதுலயே அவருடைய திறமையோட சான்றுக்கு ஒரு பட்டயமாக தெரிகிறது. திணைக்களம் இந்த வார்த்தையை வந்து இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்துல நாங்களும் கேட்டிருக்கோம். அதுக்கு உண்மையான அர்த்தத்தை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னார். தொகைக்கு கொடுத்த விளக்கம் வந்து இந்த வாத்தியார்கள்லாம் சில நல்ல தமிழ் வாத்தியார் அமையிறது வந்து இறைவன் கொடுத்த வரம். இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு ஒரு லக்கி ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது, எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டசாலிகள்ங்கிறது இதுல இருந்து தெரியும். ஒரு தொகைக்கு அவர் கொடுத்த விளக்கம் வந்து இன்னும் எப்பவுமே மனதில் இருக்கும்படியா கொடுத்தார். அதுல அது அது அழகழகா கொண்டு போறார். முதல்ல திணை, அப்புறம் திணையிலிருந்து குறிஞ்சி திணை, அந்த குறிஞ்சி திணையிலிருந்து ஒரு பாடல், அப்படியே அதாவது அந்த ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி திரைப்படங்கள் அதிகமா பார்ப்பார் போல் இருக்கு. நிறைய திரைப்படங்கள் உதாரணங்கள் கொடுத்தார். அது போல ஒரு திரைப்பட கதை மாதிரி இந்த நிகழ்ச்சி அழகா கொண்டு போனார். கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் கூட்டிட்டு போனார் நம்மள. பின்புலம் வந்து ஒரு பாடலுக்கு எத்தனை அவசியம் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகான அந்த காட்சிப்படுத்தல் மூலமாக சொன்னார். கடைசியில அந்த பிரிது மொழிதல் அணி இது ஒரு உதாரணத்தோட சொல்லி முத்தாய்ப்பாக முடித்தார். மிகச் சிறப்பான உரை. இது மாதிரி உரைகள்லாம் இருக்கும்பொழுது இருக்கிறதுனால குவிகத்திற்கும் பெருமை கிடைக்கிறது. இதுல வந்து கலந்து கொள்பவர்கள் மூலம் எங்களுக்கும் நிறைய ஒரு புரிதல் உண்டாகிறது. தமிழ் மொழியோட வீச்சு இவர் சொன்ன மாதிரி முந்தைய காலம் 2000 வருடங்களுக்கு முந்தைய காலம்னு வேற பேசிட்டு இருக்கிறது முக்கியமில்லை. ஒரே ஒரு பாடல் அதுக்கு சான்று பகர்கிறது. சிறப்பான நிகழ்ச்சியை கொடுத்த குவியத்திற்கு மீண்டும் ஒரு நன்றி. பேராசிரியருக்கு எங்களுடைய வணக்கங்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக அருமையான ஒரு நிகழ்வு இது. ஒரு துவக்கம் அல்லது ஒரு முன்னோட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அருமையா அமைந்தது. அதுவும் அந்த செங்களம் படக்கொன்று அவனு தேய்த்த செங்கோல் அம்பின் செங்கோட்டு யானை குழல் தொடி செய்குன்றம் குருது பூவின் குலை காந்தட்டு என்ற குறிஞ்சி திணையினுடைய பாடல். அது வந்து தோழி கையுறை மறுத்தது, அதுதான் அதனுடைய துறை என்று ரொம்ப அழகா சொன்னாரு. ஏன்னா அந்த பாட்டுல அதுவே இல்லவே இல்லை. தோழி எங்க வந்தா, தலைவி எங்க வந்தா, ஒண்ணுமே காணும். ஆனா அந்த துறைன்னு சொல்லும் பொழுதுதான் குறிஞ்சி திணை மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த துறை தோழி கையுறை மறுத்தது. அவ கொடுத்த பொக்கைய வேண்டாம் போடா அப்படிங்கிறாளாம் அவன் தோழி. அதான் பொண்ணு வைக்கிற இடத்துல நீ வெறும் பூவை வச்சுட்டு காரியத்தை முடிச்சுட்டு போலான்னு பாக்குறியடா, அது தப்பு. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் என்ன அழகா சொன்னார். அது ரொம்ப அழகா இருந்தது. அந்த தோழி கையுறை மறுத்த துறையை பற்றி சொல்லி அந்த இதுவும் சொன்னது இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நமது திணை ஜூம், நமது துறை குவிகம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாம் தொடர்ந்து இதை பற்றி கேட்போம். கீழே ராஜபாண்டியனை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாம இதை முடிச்சா சரியா இருக்காது. அவர் கம்பராமாயணம் முடித்து இப்போது தொல்காப்பியத்தை வாரந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த தகவலை அவர் நமக்கு குவிகம் இதுக்கு அனுப்பி வைக்கலாம். எல்லாரும் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும். தொல்காப்பியத்தை வாரம் வாரம் தொடர்வது என்பது மிக கஷ்டமான காரியம். அதை இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார் என்பதை நாம் கண்டிப்பாக நினைவு கொள்ள வேண்டும். நன்றி. தகவலுக்கு நன்றி ராயச்செல்லப்பா அவர்களே. அடுத்த வாரம் என் சாதனை என்ற தலைப்பிலே நாம் இப்ப பேச இருக்கின்றோம். அதாவது நமது குவியம் நண்பர்கள் அவர்கள் தங்கள் வாழ்வில் செய்த சாதனைகளை பற்றி ஒரு 5 நிமிடத்தில் சொல்ல வேண்டும். அதுதான் ஐயா உங்களுக்காக சொல்லுகிறோம். அவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்கள் என்ன புத்தகம் எழுதியிருக்கிறோம், அல்லது என்ன இலக்கிய துறையில் சாதித்திருக்கிறோம், அல்லது குடும்பத்தில் என்ன செய்திருக்கின்றோம் அப்படிங்கிறத பற்றி சொல்வதற்காக என் சாதனை என்ற நிகழ்வை நாம் அடுத்த வாரம் ஏற்கனவே ஒரு முறை நகர்த்தினோம். அது கலந்து கொள்ள இயலாதவர்களுக்காக இன்னொரு 2வது முறை இப்பொழுது நடத்த இருக்கின்றோம். நன்றி மகிழை சார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நிச்சயமா நம்ம தொடர்ந்து சங்க இலக்கியங்களை பற்றி நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.